காரைக்கால் அம்மையாரின் திருக்கோவில். இந்த கோவிலானது திருச்செந்தூர் குலசேரப்பட்டினம் ரோட்டில் குலசேரப்பட்டினத்திற்கு சுமார் 1.5 கிலோமீட்டர் முன்னாடி உள்ளது. ரோட்டிற்கு மேல் பக்கம் உள்ளது. கோவிலில் ஆனி மாதம் பௌர்ணமி அன்று மாங்கனி திருவிழா நடைபெறும். ஏன் மாங்கனி திருவிழா என்பதை இப்போது பார்ப்போம். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி. இவர்கள் திருமணமாகி புதுச்சேரியில் கணவனுடன் வாழ்ந்து வந்தார்கள். இவரது கணவர் ஒரு நாள் 2 மாங்கனிகளை தன்னுடைய வேலையிடம் கொடுத்து மத்தியானம் சாப்பிட சொல்லி அனுப்பியிருந்தார். அம்மையார் மிகுந்த சிவபக்தி நிறைந்தவர். சிவத்தொண்டே தன் தொண்டு நினைத்து வாழ்ந்திருந்தார். ஒரு நாள் சிவனடியார் அந்த ஊருக்கு வந்தார். அவர் புனிதவதியின் சிவத்தொண்டை கேள்விப்பட்டு அவர் வீட்டுக்கே சாப்பிட வந்தார். புனிதவதி அம்மையார் அவருக்கு உணவு பரிமாறினார். அந்த மாங்கனில் ஒன்றையும் கொடுக்க நினைத்தார். கணவன் பக்கத்தில் இல்லாதால் அவரது அனுமதியின்றியே ஒரு மாம்பழத்தை வெட்டி அவர் சிவனடியார் படைத்தார். சிவனடியார் சாப்பிட்டு விட்டு அவர்களை வாழ்த்திவிட்டு சென்றார். சிறிது நேரத்தில் அவரது கணவன் சாப்பிட வந்தார். கணவன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே புனிதவதி அவர்கள் இன்னொரு மாம்பழத்தை வெட்டி அவர் கணவருக்கு படைத்தார். கணவன், மாம்பழம் இவ்வளோ சுவையாக இருக்கிறதே, இன்னொன்றல்லவா அதையும் கொண்டு வா என்றார். புனிதவதி அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே அவர்கள் பூஜை அறைக்கு சென்றார்கள். இறைவனிடம், நான் இவ்வளோ நாள் செய்த சிவத்தொண்டு உண்மை என்றால் அதுபோன்று இன்னொரு பழம் வேண்டும் என்று கேட்டார். இறைவனும் கொடுத்து விட்டார். அந்த பழத்தையும் கொண்டு வந்து வெட்டி தன் கணவர் கொடுத்தார்கள். அந்த பழம் முன்பு சாப்பிட்டு மிகவும் சுவையாக இருந்தது. அதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்தார். ஒரே மரத்தில் இருந்த பழம் எப்படி வேறு சுவையாக இருக்க முடியும்? கணவருக்கு சந்தேகம் வந்தது. அவர் தன் மனைவிடம் இது பற்றி கேட்டார். புனிதவதி அவர்களும் நடந்ததை சொன்னார். இதை கணவரின் மனம் நம்ப மறுத்தது. இது இறைவன் கொடுத்த மாம்பழம் என்றால் இன்னொன்றை கொண்டு வா என்று சொன்னார். அவர்களும் பூஜை அறைக்கு சென்று இன்னொரு மாம்பழம் கேட்டார். இறைவன் உடனே கொடுத்தார். இதை கணவனிடம் கொண்டு கொடுத்தார் அம்மையார் அவர்கள். உனக்கு இவ்வளவு சிவபக்தியா? அதிர்ந்து போனார் கணவர். உடனே வெளியே சென்று விட்டார். ஓரிரு நாளில் கடல் வணிகம் செய்வதாக சொல்லிவிட்டு அவர் வீட்டில் வெளியே போய்விட்டார். கணவன் கடல் வணிகம் முடித்துவிட்டு சீக்கிரம் வீடு திரும்புவார் என்று பல வருடங்கள் காத்திருந்தார். ஆனால் கணவர் வரவே இல்லை. சில வருடம் கழித்து வேறு ஒரு ஊரில் வசித்து வருவதாக தகவல் கிடைத்தது. உடனே புனித அவர்கள் அங்கு சென்றார்கள். கணவன் வேறொரு மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். புனிதவதியை பார்த்தவுடன் கணவன் காலில் விழுந்தார். நீ எவ்வளோ பெரிய சிவபக்தி உள்ளவர், உன்னிடம் எப்படி நான் வாழ முடியும்? எனவே தான் தவறு செய்து விட்டேன், மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டார். கணவனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவளை கூப்பிட்டு அவளுடைய பெயரை கேட்டாள். புனிதவதி என்றார் அவள். புனிதவதி அவர்களும் விடைபெற்று வெளியே சென்று விட்டார்கள். இறைவனுடன் சென்று எனக்கு பேய் வடிவம் என்று கேட்டார்கள். இறைவனும் அவளை பேய் வடிவமாக மாற்றிவிட்டார். இறைவனே புனிதவதி அவர்களுக்கு நேரடியாக மாம்பழம் கொடுத்ததால் தான் மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது.